நடிகர் சுரேஷ் கோபி மூலமாக பாஜக கேரளாவில் தங்களுடைய வெற்றி கணக்கை துவங்கியிருக்காங்க. நடிகரும் பாஜக கட்சியினுடைய வேட்பாளருமான சுரேஷ் கோபி இப்போ நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் தொகுதியில் போட்டியிட்டு ஒரு நல்ல வாக்கு பர்சன்டேஜில் அவர் ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவர் மூலமாக தான் கேரளாவில் பாஜக தங்களுடைய வெற்றி கணக்கை துவங்கியிருக்காங்க. ஒரு பக்கம் அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவர் மலையாளத்தில் ஒரு மிகப்பெரிய நடிகர். எப்படி மோகன்லால், மம்முட்டி இவங்க அங்கே கொண்டாடப்படுறாங்களோ அவங்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவு ரசிகர்களை கொண்ட ஒரு மிக முக்கியமான நடிகர். மலையாளத்தில் மட்டும் கிடையாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடா உள்ளிட்ட படங்களையும் அவர் நடிச்சிருக்காரு. குறிப்பாக தமிழில் நடிகர் அஜித் அவர்களுடைய தீனா படத்தில் அஜித் அவர்களுக்கு அண்ணனா நடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் சங்கர் அவர் இயக்கத்தில் வெளியான விக்ரம் கூட ஐ திரைப்படம், அப்புறம் கடைசியாக விஜய் ஆண்டனி கூட தமிழரசன் அப்படின்ட்டு நிறைய படங்கள் தமிழ்லையும் அவர் பண்ணியிருக்காரு. சினிமாவில் கொஞ்சம் பயங்கர பிஸியாக பீக்கில் இருந்த அவர் 2016ஆம் ஆண்டு தான் பாஜக கட்சியில் தன்னை இணைச்சிக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் பிஸியாகிறார் பொலிட்டிக்கலில். அதே வருஷம் பிரிவு 18 படி குடியரசுத் தலைவரால் அவர் எம்பியும் ஆக்கப்படுறாரு. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலையும் கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூர் தொகுதியில் பாஜக சார்பில் அவர் போட்டியிடுறாரு. ஆனால் அப்போ அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு. ஸோ அதுக்கு எப்படியாவது முடிவு கட்டணும், இப்போ வெற்றி அடைஞ்சு ஆகணும் அப்படின்ட்டு திரும்பவும் அதே தொகுதியில் போட்டிட்டு இந்த முறை அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ ரீசெண்டாக பேட்டி கூட கொடுத்துருந்தாரு. கேரளாவுக்கு மட்டும் பாஜக எம்பி கிடையாது, தமிழ்நாட்டுக்கும் ஒரு எம்பி தான், தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து நான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் அவர் இப்போ எம்பி ஆகிட்டாலும் அவருடைய படங்கள் வந்து நிறைய நல்ல நல்ல படங்கள் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் நடிப்பில் வெளியான படங்களில் ஒரு 10 பெஸ்ட்டான மூவிஸை இப்போ நாம் பார்க்கலாம். அதில் முதல் திரைப்படம் தலஸ்தனம். ஸோ இந்த திரைப்படம் 1992ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது. ஸோ இவர் வந்து சின்ன வயசுலேருந்தே, அதாவது சைல்டு ஆர்டிஸ்ட்லேருந்தே நிறைய படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. நிறைய படங்களில் அன்கிரெடிட்டட் ரோல், இந்த மாதிரி கேமியோ ரோல், அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த தலஸ்தனம் இந்த ஒரு திரைப்படம் தான் அவருடைய சினிமா வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச படம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் கலந்த ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம். ஷாஜி கணேசன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ரஞ்சி பணிக்கர் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ இந்த படம் 1992 ரிலீஸ் ஆகுது. அந்த காலகட்டத்தில் அதிக பார்வையாளர்களை வாங்கி விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்ற ஒரு மிக முக்கியமான திரைப்படம் இந்த தலஸ்தனம் திரைப்படம். குறிப்பாக இந்த படத்தில் ஆண்டகனிஸ்டாக நரேந்திர பிரசாத் பண்ணியிருப்பார். அவருக்கும் பல பாராட்டுகள் இந்த படத்துக்கு குவிச்சது. ஸோ அவருடைய நடிப்பில் அவருக்கு மிக முக்கிய டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்ச திரைப்படம் இந்த தலஸ்தனம் திரைப்படம். இந்த தலஸ்தனம் திரைப்படத்தை மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இப்போ வர ஒரு கல்ட் கிளாசிக் திரைப்படமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம ஊரில் நாயகன், அண்ணாமலை போன்ற படங்களை இப்பவும் நம்ம பார்க்குறோம், கொண்டாடுறோமோ அந்த மாதிரி அந்த படம் இப்போ வர அங்கே கொண்டாடப்பட்டு இருக்கு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற படம் ஏகலவ்யன். இந்த படமும் 1993ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது. அதே கூட்டணி தான் சுரேஷ் கோபி ஹீரோவா லீட் ரோலில் பண்ணுறாரு. ஷாஜி கைலாஸ் டைரக்ட் பண்ணுறாரு. ரஞ்சி பணிக்கர் இந்த படத்துக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க்கு இதெல்லாம் பார்க்குறாங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. சுரேஷ் கோபி அடுத்த லெவலுக்கு போகிறாரு. குறிப்பாக இவங்க 3 பேருடைய காம்போக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸ் பட்டாலுமே அங்கே மலையாளத்தில் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு பரபரப்பான படங்களை இவங்களுடைய காம்போவில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து சுரேஷ் கோபி, சித்திக், கீதா, விஜயராகவன் உள்ளிட்டோர்லாம் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் லீட் ரோலில் முதல்ல நடிக்க வேண்டியது மம்முட்டி அவர்கள் தானா. சுரேஷ் கோபி நடிக்க வேண்டிய கேரக்டரில் மம்முட்டி அவர்கள் தான் நடிக்க வேண்டியது. பட் ஆனால் சில பல காரணங்களால் மம்முட்டி அவர்கள் நடிக்க முடியல. ஸோ அதுக்கு பிறகு தான் மம்முட்டிக்கு பதிலாக சுரேஷ் கோபி அந்த லீட் ரோல் பண்ணுறாரு. சுரேஷ் கோபி பண்ண வேண்டிய அந்த செகண்ட் ஹீரோ ரோலை சித்திக் அவர்கள் பண்ணியிருப்பார். ஸோ இந்த திரைப்படம் நிறைய நாட்களை கடந்து அந்த மலையாளத்தில் ஓடுது. 200 நாட்களை தாண்டி ஓடுது. மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு, தெலுங்கு இந்த மாநிலங்கள்லேயும் டப் செஞ்சு அங்கேயும் ரிலீஸ் பண்ணுறாங்க. படத்துக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் கமிஷனர். இது 1994ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது. இதுவும் அந்த மூவர் கூட்டணி தான். சுரேஷ் கோபி, ஷாஜி கைலாஸ், ரஞ்சி பணிக்கர் இவங்களுடைய காம்போல வரக்கூடிய ஒரு ஆக்ஷன் திரைப்படம். இந்த மற்ற 2 படம் கூட பார்க்காம இருந்திருப்பாங்க. பட் கமிஷனர் படம் ஓரளவுக்கு எல்லாருமே பார்த்துருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு திரைப்படம். அந்த 1994ஆம் ஆண்டு மலையாளத்தில் சக்கப்போடு போட்டு அதிக வசூல் கலெக்ட் பண்ண ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் அப்படின்னா அது இந்த படம் தான். ஸோ இந்த கமிஷனர் படம் மூலமாகவே சுரேஷ் கோபி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் கிடைக்கிறாங்க. நிறைய பேர் பாராட்டுறாங்க. ஒரு பக்கம் படம் விமர்சன ரீதியாகவும் ஹிட் ஆகுது, பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அடுத்ததாக 1997ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகக்கூடிய காளியாட்டம் திரைப்படம். ஜெயராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் சுரேஷ் கோபி, லால், மஞ்சு வாரியர் உள்ளிட்ட நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக நடிகர் லால் அவர்கள் அறிமுகமானது இந்த திரைப்படத்தில் தான். இந்த படம் அந்த ஆண்டு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த ஆண்டு மட்டும் கிடையாது, அந்த 90களில் வெளியான படங்கள்லேயே
அதிக வசூல் அதிகமாக பேசப்பட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு இந்த காளியாட்டம் திரைப்படத்துக்கு பல விருதுகள் கிடைக்குது. குறிப்பாக சுரேஷ் கோபி ஒரு வித்தியாசமான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு. மிகப்பெரிய பாராட்டுகள் அவருக்கு புரியுது. இன்னொரு பக்கம் இந்த படத்தை டைரக்ட் பண்ண ஜெயராஜ் அவருடைய ரைட்டிங் இதுக்காகவும் பல விருதுகள், தேசிய விருது, கேரள மாநில விருது, ஃபிலிம்ஃபேர் விருது அப்படின்ட்டு சுரேஷ் கோபி அவர்களுக்கும் ஜெயராஜ் அவர்களுக்கும் பல விருதுகள் இந்த படத்துக்கு கிடைக்குது. ஸோ அதே வருஷம் 97ஆம் ஆண்டு வந்து இந்த திரைப்படத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் தான் லாலி திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை ஜோஷி டைரக்ட் பண்ணியிருப்பார். இது ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம். இந்த படத்தில் இவரோட சேர்ந்து எம்ஜி சோமன், சித்திக் உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க. வெட்டேரியன் ஆக்டர் அவர் எம்ஜி சோமன் அவர்கள். அவருடைய கடைசி திரைப்படமாக இந்த திரைப்படம் தான் இருந்தது. குறிப்பாக இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையுது. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்ச திரைப்படமும் இந்த லாலிம் தான் சுரேஷ் கோபி அவர்களுக்கு. ஏன்னா அவர் நடுவில் ஒரு 2-3 வருஷம் அவருடைய படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகலை, பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய வசூல் பண்ணலை. இவர் மம்முட்டி, மோகன்லாலுக்கு அடுத்தபடியாக சுரேஷ் கோபி சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆனால் இவர் தொடர்ந்து தோல்வியாக கொடுத்துட்டே இருக்காரு. அவ்வளோதான் இவருடைய கெரியர் க்ளோஸ் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருந்ததில்ல. இந்த லாலிம் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அவரை திரும்பவும் கம்பேக் கொண்டு வருது. இனிமேல் இவர் தோற்று போக மாட்டார், இவர் நல்லா நடிக்கிறார் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ண ஒரு திரைப்படம் இந்த லலீம் திரைப்படம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி திரைப்படம். இதுக்கு முன்னாடி அவருடைய படங்களை பற்றி நம்ம பேசுனது எல்லாமே ஒரு ஆக்ஷன் படம், த்ரில்லர் படம், வித்தியாசமான படங்களாக இருக்கும். ஆனால் இது ஒரு காமெடியான ஒரு ரொமான்டிக்கான திரைப்படம். சம்மர் இன் பெத்லஹேம் திரைப்படம் 1998ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகுது. சிபி மலையாளி இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். ரொம்பவும் ஒரு ஜாலியான ஒரு மூவி இந்த மூவி. ஸோ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. குறிப்பாக இந்த படத்தை வந்து கிரிட்டிக்கலாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி, அந்த வருடம் வந்து ஒரு நல்ல பாராட்டுகள் கிடைக்குது. குறிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சியும் வந்தது. அதாவது இந்த படத்தை தான் இவர் நம்ம பிரியதர்ஷன் அவர்கள் படத்துடைய ரைட்ஸ் எதுவுமே கேட்காம தமிழில் இந்த படத்தை லேசா லேசா அப்படின்ற பேரில் டைரக்ட் பண்ணிட்டார் அப்படின்னு சில கான்ட்ரவர்சிஸும் இந்த படத்தில் வந்தது. குறிப்பாக இந்த படத்தில் சுரேஷ் கோபி, ஜெயராம், மஞ்சு வாரியர், பிறகு கலாபவன் மணி உள்ளிட்டோர் நடிச்சிருப்பாங்க. மோகன்லால் அவர்கள் இந்த படத்தில் ஒரு சின்ன கேமியாவும் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படம் பார்க்காதவங்க பார்த்துருங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பிறகு 99ஆம் ஆண்டு பத்திரம் திரைப்படம். இதுவும் ஒரு சூப்பரான படம். சுரேஷ் கோபி நடிப்பில் வந்து ஒரு த்ரில்லரான ஒரு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணது ஜோஷி, ஆனால் ரிட்டர்ன் பண்ணது வந்து ரஞ்சி பணிக்கர், அந்த காம்போ தான். ஸோ இந்த திரைப்படமும் ஒரு நல்ல கிரிட்டிக்கலாக பாராட்டப்பட்டது. குறிப்பாக அந்த படம் ரிலீஸ் ஆன 25 நாள்லேயே அங்கே கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் 5 கோடிக்கும் அதிகமாக வசூல் கனெக்ட் பண்ணிச்சு. ஆனால் இந்த படத்துக்கு சில கான்ட்ரவர்சிஸும் வந்து, ஏன்னா பத்திரம் அப்படின்னா பத்திரிகை, அதாவது ப்ரெஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அங்கே மலையாளமில் பெரிய ஃபேமஸாக இருந்த மனோரமா போன்ற இதழ்கள்லாம் இந்த படத்தை பைகாட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில கான்ட்ரவர்சிலாம் வந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த படம் அந்த வருடம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுது. குறிப்பாக அந்த வருடம் வெளியான மலையாள திரைப்படங்களில் அதிக வசூலித்த படங்களில் 2வது இடத்துக்கு வருது. ஏன்னா அதே வருஷம் தான் 99ஆம் ஆண்டு ஃபாசில் அவர்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படம் தான் அந்த வருஷத்துடைய அதிக கலெக்ஷன். அதுக்கு பிறகு வசூல் பண்ண படம் அப்படின்னா அது இந்த பத்திரம் திரைப்படம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 2006ஆம் ஆண்டு வெளியான சிந்தாமணி கொலைகேஸ் திரைப்படம். இந்த திரைப்படத்தையும் ஷாஜி கேஸ் தான் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த திரைப்படமும் அவருடைய நடிப்பில் வெளியான படங்களில் ஒரு முக்கியமான திரைப்படம். ஒரு நல்ல ஒரு த்ரில்லரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படமும். இந்த திரைப்படத்துக்கும் பல பாராட்டுகள் குவிஞ்சது. குறிப்பாக இந்த திரைப்படத்தை தான் தமிழில் திரும்பவும் ஷாஜி கைலாஸ் அவர்கள் நடிகர் ஆர்கேவை வச்சு எல்லாம் அவன் செயல் அப்படின்ற பெயர்லையும் ரீமேக் பண்ணார். ஸோ அதுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து மணிச்சித்திரதாள். ஸோ இந்த படம் பற்றி அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த படத்தை தான் தமிழில் வந்து சந்திரமுகி அப்படின்னு பி வாசு அவர்கள் டைரக்ட் பண்ணார். ஃபாசில் இயக்கத்தில் 93ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் ஆச்சு. மோகன்லால், சுரேஷ் கோபி, சோபனா உள்ளிட்ட பலர் இந்த படத்தில் நடித்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச திரைப்படம். ஸோ அந்த படத்தை தான் தமிழ், தெலுங்கு அப்படின்னு சந்திரமுகி அப்படின்னு வெவ்வேறு பேர்களில் ரீமேக்லாம் பண்ணாங்க. முதல்ல இந்த படத்தை பி வாசு அவர்கள் அஃபிஷியலாக, அதாவது யார்ட்டையுமே ரைட்ஸ் எதுவுமே வாங்காமல் கன்னடத்தில் ரீமேக் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பிரச்சனைகள்லாம் போச்சு. ஸோ அதுக்கு பிறகு தான் சந்திரமுகியே எடுத்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு அவர் பொலிட்டிக்கல்லாம் போயிட்டார். 2014ஆம் ஆண்டு பொலிட்டிக்கல் போயிட்டார். ஸோ இனிமேல் படம் நடிக்க மாட்டாரா அப்படின்ட்டு இருக்கும்போது தான் 2020ஆம் ஆண்டு வர்ணே அவசியம் ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதில் சுரேஷ் கோபி அவர்கள் ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாரு. ஸோ அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து இப்போவும் எப்படி நடிக்காத பார்ப்பா அப்படின்ட்டு எல்லாரும் பாராட்டிட்டு இருந்தாங்க. குறிப்பாக துல்கர் சல்மான், கல்யாணி பிரியதர்ஷன், சோபனா, அப்புறம் சுரேஷ் கோபி இவங்க எல்லாருமே சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்பவும் ஒரு வெகுளித்தனமாக ஒரு நாட்டியான ஒரு நடிப்பை வந்து சுரேஷ் கோபி அவர்கள் அதில் கொடுத்துருப்பாரு. ஸோ நான் சொல்ல நினச்ச அந்த ஒரு 10 திரைப்படங்கள் இந்த திரைப்படங்கள் தான். ஸோ சுரேஷ் கோபி நடிப்பில் வெளியான திரைப்படங்களை உங்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.